ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்காக அந்த நேரத்தில் நாம் சில செயல்கள் எல்லாமே செய்கிறோம். அந்த செயல்களின் மூலம் என்னாகும் அப்படின்னா அந்த சத்தியம் நம்முடைய உடலுக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள போய் செட்ரேட் ஆகும். அப்போ அதுதான் நீங்க ஆகுறீங்க. தட்ஸ் வாட் ஐ பிகம். என்னுடைய அணுக்குள்ளுக்குள்ள ஒவ்வொரு அணுக்குள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குமோ, எந்த விதமான எனர்ஜி இருக்குமோ, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அதுதான் நான் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றதுக்காக ஒரு சூழ்நிலை என்பது நமக்கு எவ்வளவோ உதவி என்பது செய்யும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக சூழ்நிலை வரும்போது அது நமக்கு பிடிச்ச சூழ்நிலையாகலாம், பிடிக்காத சூழ்நிலையாகலாம். ரெஸ்பெக்ட் த சிச்சுவேஷன், ரெஸ்பெக்ட் த பர்சன் ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நம்ம முன்னாடி ஒரு மனிதன் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அந்த சூழ்நிலைக்கு அவர் தான் காரணம் என்றால் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையின் மூலம் உங்களுக்குள்ள இருக்கும் ஆழமான விஷயங்களை நீங்க உணர்வதற்காக அவங்க உதவி செய்கிறார் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையே ரகசியமாக இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு சூழ்நிலை ஆகட்டும், ஒரு மனிதன் ஆகட்டும் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்ற விஷயத்தை எப்பவுமே மறக்கக்கூடாது.